ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சைனீஸ் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். ஸோ இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கேபேஜ் சாப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆனியன், கேரட், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம் அண்ட் எல்லோ கேப்சிகம். மேகி ஒரு 3 கட் எடுத்துருக்கோம். சோயா சாஸ், Szechuan sauce, tomato sauce, white pepper, salt, garlic flakes, spring onion. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு garlic flakes அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம். ஸோ அது கூட சேர்த்து நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை சேர்த்து இப்போ வதக்க போகிறோம். ஸோ ஆனியன்ஸ்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கேரட் அதில் ஆட் பண்ணுறோம். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன், ரெட் அண்ட் எல்லோ கேப்சிகம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். கேபேஜ் அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் சோயா சாஸ் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறோம். Szechuan சாஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாஸ் எல்லாமே இன்க்ரீடியன்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது கூட ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ சாஸ் அதில் ஆட் பண்ணுறோம். மூணு கட் மேகி அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்றாப்புல தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி நல்லா பாயில் ஆகிற ஸ்டேஜில் நம்ம 3 கட் மேகி அதில் போடுறோம். ஸோ மேகி நூடுல்ஸ் நல்லா வெந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மேகி மசாலா அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சில்லி சைனீஸ் செஷ்வான் நூடுல்ஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பை த வே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ அடுத்த டிஷ்ஷான ஃப்ரைடு நூடுல்ஸ் செய்ய போகிறோம். ஸோ இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஆனியன் இந்த மாதிரி டைஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, கேரட் கட் பண்ணி வச்சுக்கோங்க, கேபேஜ் இந்த மாதிரி லெந்தி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, க்ரீன் கேப்சிகம் அதே மாதிரி டைஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, மேகி கட் எடுத்துருக்கோம், அது கூட சோயா சாஸ், ஒயிட் பெப்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மேகி கட் அதில் இமர்ஸ் பண்ணுறோம். ஸோ மேகியை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணுறோம். ஸோ மேகி நூடுல்ஸ் நல்லா பாயில் ஆன அப்புறம் தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நூடுல்ஸை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ அகெயின் ஒரு தனியாக ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. அதில் இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க டைஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது கூட க்ரீன் கேப்சிகம் ஆட் பண்ணி இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது கூட சாப் பண்ணி வச்சுருக்க கேரட் அண்ட் கேபேஜ் ஆட் பண்ணி நல்லா இப்போ ஃப்ரை பண்ணுறோம். இப்போ சோயா சாஸ் அதில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஒயிட் பெப்பர் அதில் ஆட் பண்ணுறோம். மேகி மசாலா அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் தனியாக நம்ம பவுலில் எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை இந்த இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சைனீஸ் ஸ்டைலில் ஒரு ஃப்ரைடு மேகி பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான டிஷ். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பை த வே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.